அன்பு மாணவ செல்வங்களுக்கு தமிழ் விதை மற்றும் கல்விதைகளின் கனிவான வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் நீங்க பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ற வாரம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சேலம் மாவட்டத்தில் அடைவு தேர்வு வச்சாங்க. ஒரு 25 மதிப்பெண்களுக்கான வினாத்தாள். அந்த வினாத்தாளை நம்மளுடைய தமிழ் விதத்தில் போட்டிருந்தோம். அதைத் தொடர்ந்து 2வது அடைவு தேர்வு 25 மதிப்பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வினாத்தாள் என்னென்ன கேள்விகள் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறீங்க அப்படின்னாலும், புதுசாக பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அடைவு தேர்வு 2 10ஆம் வகுப்பு தமிழ். நேரம் பார்த்தீங்கன்னா 60 மணித்துளிகள். மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 25 மார்க். அதாவது 1 மணி நேரம் உங்களுக்கு இந்த 25 மார்க் எழுதுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சரியான விடையை பூர்த்தி செய்க அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து புக் பேக் இல்லையா, 2வது புக் பேக் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் புக் பேக். 3வது பாருங்க, அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது டேஸ். அது வந்து புக் பேக். அடுத்து பாருங்க, காலின் 7 அடி பின் சென்று என்ற அடியில் இடம்பெற்ற நூல். இது வந்து புக்கிங் கொஸ்டின்ல அந்த தெரிந்து தெளிவுல வரும். அடுத்து பாருங்க, எய்துவர் எய்தாப்பள்ளி இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு. திருக்குறள் வந்து ஒரு கேள்வி. அடுத்தது பாருங்க, எவையேனும் 5க்கு விடையளிக்க அதில் கட்டாயம் வினாயன் 12க்கு விடையளிக்கணும். அந்த 12 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் இருக்கும். ஏன்னா வந்து இந்த அடைவு தேர்வு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 2 ஏழுகளுக்கு சேர்ந்தது. இது பாருங்க, வருங்காலத்தில் தேவை செயற்கை நுண்ணி அறிவியல் கண்டு புக் பேக். விருந்தினரை நிகழ்த்துக்கு முகமன் சொற்கள் கேட்ட வினா அமைக்க இதில் வந்துடும். அடுத்து பாருங்க, திருக்குறள்ல இருந்து ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் கலைச்சொல், அதுக்கப்புறம் இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்ததுக. இந்த 12வது கேள்வி பாருங்க, விடும் என முடியும் திருக்குறளை எழுதுக. ஸோ நம்ம திருக்குறள் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடிமாறாமல் எழுதுக. அது பார்த்தோம்னா 13வது கேள்வியா, விருந்தினனாக என தொடங்கும் காசி காண்ட பாடல் அல்லது வாளால் அறுத்து சுடும் என தொடங்கும் பெருமாள் திருமொழி பாடல் எழுதுக. அடுத்தது பாருங்க, அனைத்து வினாக்கும் இடையிலேயே 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம். நம்ம காலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா நூலக உறுப்பினர் படிவம் தான் வரும். இதில் வந்து மேல்நிலை சேர்க்கை கொடுத்துக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் இதை பயிற்சி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக. ஏன்னா வந்து படிவத்தில் 5 மதிப்பெண்கள் முழுமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த அடைவு தேர்வில் மேல்நிலை சேர்க்கை விண்ணப்பத்தை கொடுத்துக்கிறாங்க. இது வந்து நமக்கு பயிற்சி பெற மிகவும் உதவியாக இருக்கும். அதனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பாருங்க, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இதெல்லாம் வந்து ரொட்டீனாக வரக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் எடுத்து செட் பண்ணி நமக்கு 25 மார்க் கொடுத்துக்கிறாங்க. ஒரு பயனுள்ள ஒரு வினாத்தாள். இந்த வினாத்தாள் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த அடைவு தேர்வு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் 9ஆம் தேதி நடக்குது. அந்த தேர்வு முடிஞ்சோடனே அதோடைய வினாத்தாள் நம்மளுடைய வலைதளத்தில் போஸ்ட் பண்ணுறோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துருந்தா கூட இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்க. 25 மார்க் தானே, ஒரு அரை மணி நேரத்தில் எழுதி முடிச்சிடலாம். ஓகே, மீண்டும் மற்றொரு காலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.